ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹவுஸ் போட் பற்றி பார்க்க போகிறோம். குமரகத்துலேருந்து ஜெட்டி ஸ்டாப்னு அந்த ஸ்டாப்பில் இறங்கி நம்ம போட்டுக்கு போகிற வழியில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து கவனட்டிங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குமரகத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும். நம்ம ஆட்டோலையும் வரலாம், இல்லை பஸ்ஸுலேயும் வரலாம். ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க அவங்க வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் பே அண்ட் பார்க்குன்னு போட்டு அவங்களோட நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்தந்த இடத்துல நம்மளோட ஓன் வண்டியை நிறுத்திக்கலாம். இப்போ எங்களோட போட் வந்துருச்சு. இதுதான் நாங்கள் வந்து போக போகிற போட் வந்து எப்போவுமே எடுக்கும்போது அப்பர் டெக் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிட்டால் வியூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம போட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிறோம். ஃப்ரண்ட் வியூவில் வந்துட்டு ரெண்டு பக்கம் நல்லா காற்று வரும், இருந்தாலும் ஒரு ஃபேன் வச்சுருக்குறாங்க. இப்போ முன்னால் வந்து போட் டிரைவர் உட்கார்றதுக்குரிய சீட்டு, சைடில் நிறைய பேர் எத்தனை பேர் வந்தாலும் உட்காந்து அந்த வியூஸை ரசிக்கிற மாதிரி ரெண்டு சைடும் பெஞ்ச் மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நடுவில் டைனிங் டேபிள், ஸ்பீக்கர் இருக்குது. நம்ம ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம் பாட்டு கேட்க. 2 பெட்ரூமுக்கும் நடுவில் வாஷ் பேசின் வித் மிரரோட இப்படி ஒரு செட்டப் இருக்குது. இப்போ நம்ம முதல் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்டில் வந்து ஒரு 2 பேர் இல்லாட்டி 3 பேர் தாராளமாக படுக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு பெட்டு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏசி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பட் வந்து ஏசி வந்து ஈவினிங் 7 to மார்னிங் வரைக்கும் தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ பாத்ரூம் பாருங்கள், பாத்ரூமும் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், வாஷ் பேசின், மிரர் அப்படி எல்லாமே பாத்ரூமில் வசதிகளோடு இருக்குது. பெட்ரூமில் நம்மளுடைய மேக்கப்புக்காக இன்னொரு பெரிய மிரரும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பெட்ரூமும் சேம் அதே மாதிரி தான். ஏசி வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஈவினிங் வந்து போட் வந்து பார்க் பண்ணுற இடத்துலேருந்து தான் அவங்க வந்து கரண்ட் கனெக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஈவினிங் டு மார்னிங் வரைக்கும் மட்டும் ஏசி யூஸ் பண்ண முடியுது. பகலில் அவசியம் இருக்காது, நல்லாவே காற்று வரும். பாத்ரூம் சேம் அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அடுத்து நம்ம மேலே அப்பர் டெக் பார்த்துடலாம். சின்ன சின்ன படிக்கட்டுகளோட மேலே ஏறுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே நீங்கள் வந்து அப்பர் டெக்கோடு எடுத்தால் மட்டும்தான் இந்த வியூஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். 2 சைடும் எவ்வளோ பேர் வந்தாலும் உட்காந்து பார்க்குற மாதிரி வசதியாக அமைச்சிருக்காங்க. இது போட்டோட பேக் வியூ. ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா பால்கனி மாதிரி இருக்கும். நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நின்று பார்த்தா கீழே வியூ வந்து நல்லாவே தெரியும். ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தால் இந்த சோஃபாவில் நடுவில் உட்காந்து சாப்பிட்டுட்டே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கிச்சன் பார்த்துடலாம். நமக்கு வந்து மினரல் வாட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாதுகாப்புக்கு ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிலிண்டரும் வச்சுருக்காங்க. போட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்குது. இதுதான் வந்து கிச்சனோட வியூ. இப்போ எங்கள் போட்டு போகிறதுக்கு தயாராகிருச்சு. இப்போ அவர்கிட்ட நம்ம வந்து இதனோட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கலாம். നിങ്ങളുടെ പേരെന്താണ്? ഈ ബോട്ടിന്റെ പേരെന്താണ്? ശ്രീഹരി. ഇപ്പോൾ ബോട്ടിന്റെ ഷെഡ്യൂൾ ഒന്ന് പറയാൻ പറ്റുമോ? നമ്മളിപ്പോൾ വന്നേക്കുന്നത് ഫുൾ ഡേ ആണ്. അപ്പോൾ നിങ്ങൾ ഫുൾ ഡേ ഉച്ചയ്ക്ക് 12 മണിക്ക് ബോട്ട് സ്റ്റാർട്ട് ചെയ്യും. ഉച്ചയ്ക്ക് 2 മണി വരെ നമ്മൾ ക്രൂയിസ് ഉണ്ട്. അതുക്കപ്പുറമാ ലഞ്ച് റെഡി ആയിരിക്കും. കിച്ചണില്ല. അല്ല, എത്ര മണിക്കൂർ നമ്മൾ റൗണ്ട് ചെല്ലും? ഇപ്പോൾ 12 മണിക്ക് എടുത്താൽ 12 മണിക്ക് നമുക്ക് 5:30 വരെ നമുക്ക് റൗണ്ട് ചെയ്തിരുന്നു. അതിനിടയ്ക്ക് கொஞ்சம் ലഞ്ച് ബ്രേക്ക് കൂടും. 2 മണിക്ക് അപ്പുറമാ ലഞ്ച് ബ്രേക്ക് കൂടും. അത് ലഞ്ച് ബ്രേക്ക് സ്ഥലങ്ങളൊക്കെ എങ്ങനെയാണ്? ഇപ്പൊ നിങ്ങൾ ഏത് വരെ? ഇപ്പം നമ്മൾ ബോട്ട് കിടക്കുന്നത് കവളാഞ്ചേരിയിലല്ലേ. നമ്മൾ ആ ബോട്ട് പോകുന്നത് നമ്മ വേമ്പനാട് ലേക്കിലെ, അതായത് കേരളാവിലെ ഏറ്റവും വലിയ ലേക്ക് ഇതാണ്. லேக்கில் ஒரு ஐலண்ட் இருக்குது, மாத்திரானுண்டு. அங்கே தான் நம்ம லென்த் பிரேக் போடுவேன். அதுக்கப்புறமா நம்ம ஆலம்பி சைடில் மோமா, கண்ணங்கர, உத்திரங்காடி, പിന്നെ തമിഴ്നാട്ടിൽ கொஞ்சம் பிரிட்ஜ் இருக்குது, നമുക്ക് பண்டுன்னு சொல்லுவேன். அந்த இடத்துக்கு கிட்ட போயிட்டு വെച്ചു അങ്ങനെ ഫുൾ റൗണ്ട് നിങ്ങൾ ഇങ്ങനെ ഇവിടെ നിന്ന് എടുത്ത് പറഞ്ഞാൽ അതെല്ലാം കാണിച്ചിട്ടാണ് നമുക്ക് തിരിച്ചു കൊണ്ടുവരുന്നത്. 5:30 ആകുമ്പോൾ മാർക്കറ്റ്. വൈകുന്നേരം ഞങ്ങൾ വന്നിട്ട് സ്റ്റേ ചെയ്തിട്ട് പിറ്റേ ദിവസം നമ്മൾ പോകുകയാണെന്ന് വെച്ച് പറഞ്ഞാൽ എങ്ങനെയാണ്? എത്ര നേരമാണ് നിങ്ങൾ? നമ്മൾ 1 hour தான். அது 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 9 மணிக்கு செக் அவுட். அந்த ஒரு 1 hourல நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுவோம். எவ்வளோ ஆர்டர் இருக்கோ அவங்களுக்கு பண்ணுவா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அது வெம்பனாட் லேக்கில் போட்டு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். அது கழிஞ்சதும் പിന്നെ அதோட 9 மணிக்கு செக் அவுட்.
இப்போது எங்களோட போட் வந்துட்டு வேம்பநாடு லேக் வழியாக போயிட்டுருக்கு. கேரளாலேயே பெரிய லேக் வந்து இந்த வேம்பநாடு லேக் தான். கேரளாவில் வந்து ஹவுஸ் போட் வந்து ஃபேமஸ். கொல்லம், அலப்பி, குமரகம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்குது. சீசன் டைமுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு ஃபெப்ரவரி நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டைம் ஹவுஸ் போட்டுக்கு ஃபேமஸ் வந்து ஆலப்புழா. ஆனால் அங்கே வந்து டவுன் அட்மாஸ்பியரில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். நீங்கள் அமைதியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா குமரகம் ஹவுஸ் போட் வந்து சூஸ் பண்ணலாம். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஹவுஸ் போட் போனது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இங்கே வந்துட்டு போங்க. இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல வந்து இந்த பாதிரா மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தீவு, அந்த தீவுக்கிட்ட தான் வந்துட்டு போட்டை நிறுத்துவாங்க. எல்லா போட்டும் அங்கே நிறுத்தி தான் லன்ச்சு சாப்பிட்றது வழக்கம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் தீவு பாதிரா மணல் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட். இப்போ வந்து போட்டை நிறுத்த போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நங்கூரம் அப்படிங்கிறது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை வச்சு தான் அவங்க வந்து இந்த ஹவுஸ் போட்டை நிறுத்துவாங்க. ஏன்னா சும்மா வந்து நிறுத்தினா வந்துட்டு காற்று அடிக்கும், அப்புறம் வந்து தானாக நிற்காது, போட் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு போட்டை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க முடியும். ஸோ இப்போ இந்த நங்கூரத்தை அவங்க எப்படி போடுறாங்கங்கிறது பார்ப்போம். அது எவ்வளவு தூரத்துக்கு போய் நிற்கிதுன்னு பாருங்கள். கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் போட்டை நிறுத்தி வைக்கும். இப்போ நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய செஃப் சொன்ன மாதிரியே சாப்பாடு, சாம்பார், ரசம், 2 வகை பொரியல், கோஸ் பொரியல் 1, பயிறு பொரியல் 1, தயிர், அப்பளம், சேலட். அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கறி மீன் சொல்லிட்டு சின்னதாக ஒரு மீனும் கூட இருந்துச்சு. எங்களுக்கு கேரளா ரைஸ் தான் சமைச்சு கொடுத்தாங்க. அது வேண்டான்னா சாதா ரைஸ்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களோட லன்ச் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திருப்பி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு பாலம் ஒன்று வரும், பெரிய பிரிட்ஜ். அது வந்து தண்ணீர் முக்கம்னு சொல்கிறாங்க. அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் போயிட்டு தான் அப்படியே திரும்பி வருவோம். அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம செஃப் வந்துட்டு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இன்றைக்கி வந்துட்டு வெங்காய வடை தான் சாஸோட சர்வ் பண்ணாங்க. லேடிஸ் எப்போவுமே வீட்டில் வேலை அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வந்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். டைமுக்கு நமக்கு ஃபுட்டும் வந்துடும், நம்மளும் அப்படியே நேச்சரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நாள் பொழுது அப்படியே போயிடும். அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் திரும்பவும் போட் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே ரிட்டர்ன் வந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த ஹவுஸ் போட்டில் வந்து 1 பெட்ரூமிலிருந்து 6 பெட்ரூம் வரைக்கும் நிறைய ரூமுகள் இருக்கிற போட்டுகளும் இருக்குது. நம்ம அப்படியும் நிறைய பேர் வந்தால் புக் பண்ணிக்கலாம். ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சோம்னா அதையை வெளியிலேருந்து போகும்போதே வாங்கிட்டு போயிடணும். அதையும் அவங்க வந்து நமக்காக சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கயாக்கிங் போட். இதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் தனியாக போக முடியும். இந்த மாதிரி போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இப்படியும் நம்ம தனியாக போய்க்கலாம். அதுக்குள்ளே சன்செட் டைம் ஆயிடுச்சு. சூரியன் மறையிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நைட்டு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தால், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் அது கூட வந்து சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் கிரேவி, ரைஸ், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நாங்கள் வந்து படுக்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீனரி ரொம்ப அழகு. நம்ம பிக்சரில் தான் ஒரு படத்தோட வந்துட்டு ஷேடோ வந்து தண்ணியில் பார்த்துருப்போம். இது நேச்சுராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னமே எடுத்தது. நெக்ஸ்ட் டே எங்கள் போட் வந்து கிளம்பிருச்சு. காலையில் ஒரு 8 மணிக்கு எடுக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் கொஞ்சம் தூரம் போயிட்டு நடுவில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி 1 ஹவரில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. நம்ம யாராவது போட் ஓட்டணும்னு விருப்பப்பட்டால் ஒரு 2 நிமிஷம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து போட் ஓட்டுறாரு பாருங்க. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம முந்தின நாளே சொல்லிடணும் இட்லி சாம்பாரா இல்லை ஆப்பம் கடலைக்கறியான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணிடுறாங்க. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி. சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஃபுட்டு வந்து 3 நேரமே நல்லா இருந்துச்சு. இவங்க 3 பேரும் எங்களுக்கு போட்டில் ஹெல்ப் பண்ணாங்க. மொத்தத்தில் இந்த ஹவுஸ் போட்டில் போனது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.